ஸோ கேஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நேற்று வந்து என்ன நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்க, கை பாருங்கள், ஃபுல்லாக அடி. இந்த சைடெல்லாம் பாருங்கள், கையே போயிடுச்சு. ஸோ விரல் வந்து உடையவலை இல்லை, விரல் கட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்துட்டு காலையில் ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன்னா, கரெக்டாக போயிட்டுருக்கும்போது நம்ம எஸ்என்எஸ் காலேஜ், ஏதாவது சரவணம்பட்டி எஸ்என்எஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக நான் லெஃப்ட் ஏறி போய்கிட்டு இருந்தேன். ஒரு கார்காரனா வந்துட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு வந்திருந்தாருன்னா நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப பக்கமாக வந்து இண்டிகேட்டர் போட்டு திருப்பினனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மண் இழுத்து விட்டு கொண்டு போய் டோரில் அடித்து கீழே விழுந்துட்டேங்க. ஸோ வண்டி டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருங்க காட்டுறேன். ஸோ வண்டி டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கண்ணாடி ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு, அப்புறம் இங்கே அடி வாங்கிருச்சு, இங்கே அடி வாங்கிருச்சு, இந்த இடம் ஃபுல்லாமே அவுட்டுங்க. அதே மாதிரி பம்பர் இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீ வெளியே இருக்கும், உள்ளே வரைக்கும் போயிடுச்சு ஃபுல்லாக வட்டி. அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு இந்த சைடு இது ஃபுல்லாமே போயிடுச்சு, இது ஃபுல்லாமே அடி வாங்கிருச்சுங்க, இது ஃபுல்லாமே அடி வாங்கிருச்சு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் பெருசாக எங்களுக்கு அடி இல்லை. இப்போ யார் போயிருந்தோன்னா நானும் என் தங்கச்சி 2 பேரும் தான் காலையில் ஒர்க்குக்காக கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்பான இது ஆக்சிடெண்ட் தான். பட் இதில் நான் என்னென்னா, இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எங்களை காப்பாற்றுனது ஹெல்மெட்டு தான். உண்மை சொல்கிறேன், ஹெல்மெட்டு தான் என்னை காப்பாற்றுச்சு. ஸோ நான் ரைட்டில் போயிட்டு அடிப்பட்டு இப்படி கீழே விழுகும்போது, நான் விழுந்தது வந்து இப்படி தான் விழுந்தேன். அப்படி இந்த கை இப்படி ஊனி இப்படி விழுகும்போது ரோட்டில் வந்து என் தலை போய் ரோட்டில் படும்போது அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே சவுண்டு எனக்கு கேட்குதுங்க. இந்த டப்புன்னு போய் கீழே விழுகும்போது எனக்கு அந்த ஹெல்மெட் சவுண்டு அவ்வளோ இதாக கேட்குது. ஸோ வேறு லெவலில் ஆயிடுச்சு. அது பெரிய ஆக்சிடெண்ட்டாக தான் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு இதாகிடுச்சுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஹெல்மெட் இல்லாமல் மட்டும் வண்டி எடுக்காதீங்க. ஃபுல்லாமே இதாகிடுச்சு. சரி, ஓகே, ஏதோ நம்ம கடவுள் புண்ணியத்தில் பெருசாலாம் ஆகலை, சிம்பிளாகவே இதாகிடுச்சுங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னை காப்பாற்றுனதே ஹெல்மெட்டு தாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஹெல்மெட் இல்லைன்னா என்னை வந்து பார்க்குற கஷ்டம்தான், அவ்வளோ அடி விழுந்திருக்கும். ஸோ அப்போவும் என் தங்கச்சிக்கு வந்து பிடிச்சிட்டேன். நான் என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்கும்போது பிடிச்சுமே என் தங்கச்சிக்கு லைட்டாக அந்த இடத்துல அடி விழுந்துருச்சு. பெருசாக என் தங்கச்சிக்கு அடி இல்லை, எனக்கு நல்லாவே இந்த கை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடிபட்டுச்சு. இந்த சைடு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள். ரைடிங் ஜாக்கெட் நம்ம போட்டு போகல. சரி, நான் வந்து லோக்கலில் ஒர்க்குக்கு தானே போகிறோம், அதுக்கெல்லாம் ரைடிங் ஜாக்கெட் நம்ம போட்டு போக முடியாதுன்ட்டு ரைடிங் ஜாக்கெட் நம்ம போட்டு போகல. ரைடிங் ஜாக்கெட் இருந்ததுன்னா எனக்கு இப்போ இந்த அடியே இல்லை. க்ளவுஸ் போட்டிருந்தா எனக்கு இப்போ அந்த க்ளவுஸ் போட்டிருந்தாங்க கூட இந்த அடி இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதில் இருந்ததுன்னா க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு இவ்வளோ அடியே விழுந்துருந்துருக்காது. ஸோ நம்ம லாங் டிரைவிங் போகிறதுனால நம்ம அந்த இதெல்லாம் போட்டு போவோம், லோக்கலில் ஓட்டுறதுனால நம்ம அதெல்லாம் போடுறதில்ல. அதனால தான் நமக்கு ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு என்னாச்சுன்னா, காருக்கு என்னாச்சுன்னா, அவருக்குலாம் எந்த அடியுமே இல்லை. அவருக்கு வந்து லெஃப்ட் சைடில் அந்த கண்ணாடி மட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இருந்தாலும் கார்காரன் நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் அவர் கரெக்டாக வந்ததெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ஏறியிருந்தாருன்னா நான் கண்ட்ரோல் ஆகியிருப்பேன். அவர் வந்து சடனாக இண்டிகேட்டர் போட்டு சடனாக திருப்பவும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, காராகட்டும் பைக்காராகட்டும் யாரும் லெஃப்ட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே எல்லாம் லெஃப்ட்டில் தான் ஏறுறாங்க. ஸோ நானுமே எப்பவுமே ரைட்டில் ஏறுவேன். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து லெஃப்ட்டில் ஏறி வந்தனால எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டாக வரும் கொஞ்சம் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டிருந்தாருன்னா எனக்கு அந்த வண்டி லெஃப்ட் ஏறுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் ஸ்லோவாக ஏந்திருப்பேன். அவர் சடனாக திரும்பினால என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ அதில் என்னென்னா, கார்காரர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா, 100 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போடுறதில்ல, அதே மாதிரி நிறைய பேர் இடைவேளை விட்டு வர்றதில்ல. அதேமாதிரி ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க லெஃப்ட் ஏறி ஸ்லோவாக போனாங்கன்னா ரைட்டில் இடம் இருக்கும் போய்க்குவாங்க. அவங்க நடு சென்டர்லேயே ஸ்லோவாக போகிறதுனால ரைட்லேயும் ஏற முடியறதில்ல, லெஃப்ட்டில் ஏறி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுது. ஸோ இதில் எல்லாத்துக்கும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நானும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருந்தேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும். நானும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு 45-50 தான் மெயின்டைன் பண்ணி வந்தேன். ரொம்ப ஸ்பீடு மேலே இல்லை, 45-50 தான் இருக்கும். அந்த ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்ட முடியாது. ஸோ ஏதோ நடந்துருச்சு. சரி,
மேக்ஸிமம் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட் இல்லாமலாம் எங்கேயுமே போனாலும் சும்மா நீங்கள் சாதாரண ஒரு கடைக்கு போனால் கூட நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. தயவுசெய்து ஹெல்மெட் இல்லாமல் மட்டும் வண்டி ஓட்டாதீங்க. எனக்கு உண்மையை சொல்கிறேன்னா, நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா ஹெல்மெட் இருந்தனால தான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஹெல்மெட்டு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் அவ்வளோதான். என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்கிறேன். எனக்கு என்னென்னா அந்த சவுண்டு எனக்கு இன்னுமே இருக்குது. அந்த எஃபெக்ட் இந்த கீழே போய் விழுவும்போது இந்த தலை கொண்டு போய் ரோட்டில் இப்படி படும்போது டபார்னு ஒரு சவுண்டு ஹெல்மெட்டுக்குள்ளேருந்து எனக்கு கேட்குது. இப்போ ஹெல்மெட் இல்லைன்னா என் நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்போ எனக்கு கை அடிபட்டுச்சு, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியாயிடும். தலைனா ரொம்ப கஷ்டங்க. அதனால் ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு யாருமே வண்டி எடுக்காதீங்க. அதே மாதிரி யார் ரோடு கிராஸ் இப்போ லெஃப்ட்டில் ஏறினாலும் ரைட்டில் ஏறினாலும் ஒரு 100 மீட்டருக்கு இடைவேளை விட்டு தயவுசெய்து இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்க. சடனாக யாருமே இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ உங்களை சொல்லியும் குத்தமில்ல, நான் கரெக்டாக தான் வந்தேன், நான் இண்டிகேட்டர் தான் போட்டேன், நான் இண்டிகேட்டர் போட்டு திருப்பினப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சடனாக இண்டிகேட்டர் போட்டு திருப்பினா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போடுங்க. ஒரு 200 அடிக்கு இடைவேளை விட்டு இண்டிகேட்டர் போடுங்க. அதனால் என்ன இருப்போகுது, இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்க. அப்போ தான் வேகமாக வரவங்க கூட கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இண்டிகேட்டரை 100 மீட்டருக்கு முன்னாடியே போடுங்க. ஹெல்மெட்டு தயவுசெய்து 2 வீலர் ஓட்டுறீங்க ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ நான் அடிப்பட்டனாலும் சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம அடிப்பட்ட இடத்துக்கு போகிறோம். என்னோடய ஹெல்மெட் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இப்போ போய் பார்க்க போகிறோம். அந்த காருக்காரர் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கூட, இடித்த காருக்காரர் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணார். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. சரி, ஓகே, நம்ம போய் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ அங்கே வந்துவிட்டோம். நம்ம விழுந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் விழுந்தது. இருங்க காட்டுற பேக் கேமரா. ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் ஃபுல்லாமே வண்டி வந்துட்டு இருந்துச்சா, இந்த லைன் ஃபுல்லாக இப்போ வண்டி வருது பாருங்கள், இதே மாதிரி வண்டி வந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த ஓரத்தில் இப்படியே வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வருதான், இந்த கார் இந்த இடத்துல இண்டிகேட்டர் போட்டு இப்படி கட் ஆகும். நான் பிரேக் கரெக்டாக அந்த இடத்துல அடித்தேன். அந்த இடத்துல பிடிச்சி வண்டி நிற்கலை. நேராக வந்து இங்கே அடித்து நேராக போய் நம்ம வண்டி நிற்கிது பாருங்க, இந்த கம்பம் இருக்குல்ல, அந்த கம்பத்துக்கு முன்னாடியே விழுந்துட்டேன். விழுந்து இந்த இடத்துல கீழே விழுந்துட்டேங்க. ஸோ இங்கே விழுந்ததில் கரெக்டாக அவர் வந்து இண்டிகேட்டர் இந்த இடத்துல தான் போட்டார். இந்த இடத்துல இண்டிகேட்டர் போட்டு சருன்னு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி இப்படி உள்ளே போனவர். இதை இங்கே தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கார் ஷெட்டுக்கு ஏதாவது போனார் என்னமோ தெரில. ஸோ ஏதோ நடந்துருச்சு. அப்புறம் நம்ம ஹெல்மெட் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஹெல்மெட்டு இங்கே வந்து கிடக்குதுங்க. நம்ம ஹெல்மெட்டு பாருங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, ஹெல்மெட்டு இங்கே இருக்குது ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஹெல்மெட் இல்லைன்னா நேற்று எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரில. நேற்று கரெக்டாக இந்த தான் விழுந்துச்சு ஹெல்மெட்டு. ஸோ ரொம்ப ஷேப்பாக ட்ரைவ் பண்ணுங்க. இந்த இது போய் கீழே இப்படி ரோட்டில் இந்த இடத்துல தான் விழுந்தது. இந்த இடத்துல விழுங்கும்போது இந்த ரோட்டில் போய் இது படுது, டம்முன்னு படுதுங்க. என் காதுக்குள்ளே அப்படி கேட்குது இது விழுகும்போது. ஸோ இது நான் ஒர்க்கிங்காகவே இந்த ஹெல்மெட்டை வச்சுருப்பேன். அதாவது வேலைக்கு போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இதை பாரு, இந்த சைடு கொஞ்சம் அடி விழுந்துருக்குதுங்க ஹெல்மெட்டில், இந்த சைடு. ஸோ ஓகே, எப்படியோ ஆனமனத்தில் எது இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சுட்டேங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த கார் வருதா, இந்த காரில் அப்படியே இண்டிகேட்டர் போட்டு அப்படியே திருப்பினா அப்படி தெரியும். எல்லா வண்டியும் ஸ்பீடாக, அந்த இடத்துல வர்ற வண்டி எல்லாமே ஸ்பீடாக தான் வரும். எதுவுமே ஸ்லோ 30-40 மெயின்டைன் பண்ணி எதுவுமே இந்த வழியில் வர்றதில்லை. வர்றது எல்லாமே 60-65 இப்படி தான் மெயின்டைன் பண்ணி வருது. இதே மாதிரி தான் வந்தது. இப்போ அந்த ஸ்கூட்டி வருதான், இந்த ஸ்கூட்டி வர மாதிரி தான் நான் வந்து இவர் டக்குன்னு திருப்பினார், நான் அவுட் அடிச்சிட்டேன். அவ்வளோதான் நடந்தது விஷயம். ஸோ ஓகே, சரி ஓகே. அப்படியே நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பசங்க எத்தனையோ பேர் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க. இதே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 ஸ்பீடுன்னு சொல்கிறேன். நான் வந்தது 50 தான், அதுவே நான் ஸ்பீடுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ரோட்டில் வர்ற பசங்க எல்லோரும் 100 காலேஜ் பசங்க ஃபுல்லாமே 100, 150 இந்த மாதிரியெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அவ்வளோலாம் ஓட்டாதீங்க. இந்த ரோட்டுக்கு பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஆகாது. நீங்கள் அப்படி 100, 150 தான் போகணும்னா பைபாஸில் போங்க, எவ்வளோ வேணாலும் போங்க, தப்பே இல்லை. ஆனால் இது வந்து எப்படின்னா ஆப்போசிட் வண்டி வர்றது. போகிற வண்டினா மட்டும் போயிட்டே இருக்கிறது கிடையாது. ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், இந்த பக்கம் வண்டி வரும். அதனால ரொம்ப வண்டி ஓட்டணும், ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணாம். நமக்கு உடம்புல உசுறு ஒன்று இருந்தால் தான் எல்லா பார்ட்ஸும் வேலை செய்யும். இல்லைன்னா வேலையே செய்யாது. ஒரு காடி தான். ஸோ
சரி ஓகேங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆளில் போட்டுக்காங்க. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய்.